ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காவல்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பகுதி 5 தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி 4 வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை நம்ம சேனலில் போய் கிளிக் பண்ணிக்கங்க. அதை பார்க்காதவங்க நான் அந்த வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். டெய்லி ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறோம். அந்த 20 கொஸ்டின்ஸில் நீங்கள் மனப்பாடம் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் லாபம் தான். ஸோ அந்த வகையில் தான் இது ஸ்கூல் புக்கில் எடுத்து கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உயிர்மெய் எழுத்துக்கள் எந்த வகையில் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்பெழுத்து வகையில் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அடங்குது. அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும். அடுத்து கணித மேதை ராமானுஜருக்கான எஃப்ஆர்எஸ் பட்டம் எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1918ஆம் ஆண்டு வழங்கியிருக்கிறாங்க. எஃப்ஆர்எஸ் பட்டம் ராமானுஜருக்கு 1918ஆம் ஆண்டு வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நம் நாட்டில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 74.04 விழுக்காடு. அடுத்து வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் அவர்கள் தான் வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயி கால்வானி. அவர் தான் முதல் மின்கலத்தை உருவாக்கியிருக்கிறாரு. அந்த மின்கலத்தை மேம்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரோ வோல்டோ. அடுத்து மனிதனின் உமிழ்நீர் pH மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.5லிருந்து 7.5 வரைக்கும் இருக்குது. அடுத்து விட்டமின் B12 உள்ள உலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா CO. அடுத்து தமிழ்நாட்டில் சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிச்சாவரத்தில் சதுப்பு நிலக்காடுகள் காணப்படுகிறது. அடுத்து ரத்தம் முறைகளில் முக்கிய பங்கு வகிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பைப்ரினோஜன். அடுத்து கதிர்வீச்சின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரான்ஜன். அடுத்து முதலாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1191ஆம் ஆண்டு. முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகான் அவர்களுக்கும் நடைபெற்றுச்சு. அதில் வெற்றி யார் பெற்றார் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1192ஆம் ஆண்டு. அதற்கு அடுத்த வருஷம். இது யார் பார்த்தீங்கன்னா அதே அரசர்கள் தான். முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் நடைபெற்றுச்சு. இதில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகான். இந்த முகமது கோரி வெற்றி பெற்றிருக்கிறாரு. பிருத்திவிராஜ் சவுகான் தோல்வி அடைந்துருவார். அடுத்து சந்தாவார் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1194ஆம் ஆண்டு சந்தாவார் போர் நடைபெற்றுச்சு. முகமது கோரிக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் நடைபெற்றுச்சு. வெற்றி யார் பார்த்தீங்கன்னா முகமது கோரி வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து ஒரு கட்சி முறை உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கியூபா மற்றும் சீனா. இது இரண்டும் தான் ஒரு கட்சி முறை உள்ள நாடு. அடுத்து இந்தியாவில் பேசப்படும் மொத்த மொழிகளின் எண்ணிக்கை என்ன பார்த்தீங்கன்னா 845. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 22. பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1991ஆம் ஆண்டு தான் பொருளாதாரத்தில் முக்கியத்துவமான ஆண்டுன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து உலக சுகாதார தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம். சுகாதார தினம் சொல்லி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. 9th நியூ புக்கில் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து சிந்து ஆற்றின் பிறப்பிடம் கைலாஸ் மலைத்தொடர். இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புவியியல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி என்ன சிலிக்கா ஏரி. இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் புவியியல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு முழுக்க 6 முதல் 10 வரைக்கும் உள்ள ஸ்கூலில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். நான் இதில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு 7ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் உள்ளதை கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். டெய்லி இதே மாதிரி போடுறேன். நாளைக்கு பகுதி 6 அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் காவல்துறை சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.